ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, கணிதத்துல 10வது வீடியோ. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோ சென்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, அதுல இன்றைக்கு 10வது வீடியோ. ஸோ, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, புள்ளியியல்ல, அதாவது சராசரி, திட்ட விலக்கம், அடுத்தது முகடு, வீச்சு, வீச்சுக்கெழு, சரியான மதிப்பெண் கொடுத்து தவறானது, ஸோ புதிய சராசரி, ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல இருந்து ஒரு சம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண் உறுதியாயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு வீடியோ 9th பார்ட்டில் எல்லாருமே 5வது கணக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கணக்கை பார்த்துட்டு அடுத்தது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் மீசிமா 240 எனில் முதல் எண் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதாவது ஃபார்முலா என்னன்னா, 2 எண்களை பெருக்கிறோம் அப்படின்னா அந்த 2 எண்களையும், அதாவது 9ன்னு ஒரு எண் இருக்கு, அடுத்தது 8ன்னு ஒரு எண் இருக்கு. இந்த 2 எண்ணையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் அதனுடைய மீசிமாவையும் மீபேவாவையும் எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎஃப்பையும் பெருக்கி வருவதற்கு சமம். ஓகேங்களா? ஸோ எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸுன்ற ஒரு எண்ணையும் ஒய்ன்ற எண்ணையும் நம்ம பெருக்கு வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் உடைய பெருக்கு தொகைக்கு சமம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. அப்போ 3:4னா 3xன்னு ஒரு எண்ணு, 4y அப்படின்ற ஒரு எண்ணு. ஓகேங்களா? அடுத்தது எல்சிஎம் மீசிமா 240 கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் தெரியாது, ஸோ அது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 3x 4x. இப்போ நம்ம இதை பெருக்குனா என்ன வரும், 12x ஸ்கொயர் 240x. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் இங்கே வந்துருச்சு பாருங்கள், 12x = 240. அதை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுட்டேன். ஸோ இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 112 is 12, 2 12s are 24, தென் 0 போட்டுக்கிறோம். அப்போ x = 20. இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த பேசிக் இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த சம் போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ புள்ளியியல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சராசரி கூட்டு சராசரி ரெண்டுமே ஒன்று தான். சராசரினாலும் கூட்டு சராசரினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஃபார்முலா விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வச்சுக்கோம் பாருங்களேன். இப்போ ஒரு கணக்கு 50, 20, 10, 30, 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண்களுடைய சராசரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், விவரங்களின் கூடுதல்னா என்னென்ன தரவு கொடுத்துருக்காங்க, டேட்டா 50, 20, 10, 30, 60. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுதான் விவரங்களின் கூடுதல். இப்போ 50 கூட்டல் 20 கூட்டல் 10 கூட்டல் 30 கூட்டல் 60. ஸோ மொத்தம் எத்தனை விவரம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5. புரியுதுங்களா? ஸோ நமக்கு மாணவர்களுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை சப்ஜெக்டோ அத்தனை சப்ஜெக்டுக்குரிய மார்க்கை கூட்டி மொத்தம் 5 சப்ஜெக்ட்னா 5ஆல் டிவைட் பண்ணிடணும். இதுதான் சராசரி. ஸோ இது நமக்கு தெரியும்.
0 6 3 9 10 12 17 பை 5 ஓரஞ்சு 5 மூவஞ்சு பாஞ்சு மீதி 2 4 5 20. அப்போ இதனுடைய சராசரி என்னதுங்க? 34. ஓகேங்களா? சராசரினாலும் கூட்டு சராசரினாலும் ஒன்று தான். அடுத்த கணக்கு முகடு. அடுத்தது வந்து பார்த்தீங்க, இப்போ சராசரி பார்த்துட்டோம், அடுத்து முகடு. ஸோ இந்த முகடு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தரவுகள் கொடுத்துருக்காங்க. 1 2 3 5 5 6 6 6 7 7 7 7 8 9 10 இந்த மாதிரி நமக்கு நம்பர் கொடுத்துட்டு இதில் முகடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. முகடுன்றது ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படின்னா அதுதான் முகடு. அதுலேயும் எது அதிகமாக வருதோ அதுதான் முகடு. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து 3 தடவை வந்திருக்கு, இந்த நம்பர் வந்து 4 தடவை வந்திருக்கு, ஸோ இது வந்து 2 தடவை வந்திருக்கு. ஸோ இப்போ இதனுடைய முகடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சில தரவுகள் கொடுத்துட்டு அதில் முகடே கொடுக்காம 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எந்த நம்பரும் ரிப்பீட்டடாக வரல. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் என்ன இல்லை? முகடு இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சராசரினா விவரங்களுடைய கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. முகடு அப்படின்னா ஒரு எண் திரும்ப திரும்ப அதிக எண்ணிக்கையில் எது வருதோ அதுதான் முகடு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இடைநிலை. அடுத்து என்னதுங்க? இடைநிலை. ஸோ இந்த சராசரி, முகடு, இடைநிலை இந்த மூணுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மையப்போக்கு அளவைகள். கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் மையப்போக்கு அளவைகள் அல்லாதது எதுன்னு கேட்பாங்க. ஸோ இது மூணையும் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இது சம்மந்தம் இல்லாததை ஒன்று கொடுப்பாங்க. அப்போ இடைநிலை அப்படின்றது சாதாரணமாக நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதே நம்பர் வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரில் ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 நம்பர் இருக்குது. அப்போ இது வந்து இரட்டைப்படை எண். என்ன எண்? ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். ஸோ இரட்டைப்படை எண் வருது அப்படின்னா நல்லா கவனிங்க, நடுவில் இருக்கக்கூடிய 2 நம்பர், 1க்கு ஒரு நம்பர் போயிடுச்சு, ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் போயிடுச்சு, ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் போயிடுச்சு. ஸோ அப்போ நடுவில் என்ன இருக்குது? 9, அதாவது 4 5 இருக்குது. ஸோ இப்போ நாம் இதனுடைய இடைநிலை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. 1/2 இன்ட்டு 4 கூட்டல் 5. புரியுதுங்களா? 4யும் 5யும் கூட்டி 2ஆல் வகுத்துடணும். அப்போ 9/2 ஓரண்டு 2 4 2 8 மீதி 1 புள்ளி வச்சா 10 ஆகிடும். 10ல் எத்தனை 2 இருக்குது? I2 10. இதனுடைய இடைநிலை என்ன வருது? 4.5. புரியுதுங்களா? இது இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் பொழுது. சப்போஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ இங்கே என்ன எண் இருக்கு? ஒற்றைப்படை எண். மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னா 7 எண்கள். ஸோ அப்போ இது ஒற்றைப்படை எண் வருது, ஆட் நம்பரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நடுவில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள், 4 தான். ஸோ இப்போ இந்த 4 தான் இடைநிலை. ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சம்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ 4 தான் இடைநிலை. சராசரி, முகடு, இடைநிலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீச்சு கெழு அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வீச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். ஓகேங்களா? L - S
லீஸ்ட் நம்பர் ஸ்மால் நம்பர். ஓகேங்களா? லாங்கஸ்ட் நம்பர் ஷார்ட்டஸ்ட் நம்பர், அதுதான் பெரிய எண் சிறிய எண். இதே வந்து வீச்சு கேளு அப்படின்னா, ஸோ இது வந்து 10th இருக்கு. L மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், பெரிய நம்பரோட சின்ன நம்பரை கூட்டிக்கணும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் அதே மாதிரி 1 2 3 4 5 6ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இதில் எது பெரிய எண்? 6. சின்ன எண் என்னது? 1. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. இதுதான் வீச்சு. இதுவே வந்து வீச்சு கேளு கேட்குறான்னா ஏற்கனவே 5 கண்டுபிடிச்சிட்டோம். 6ஓட 1 கூட்டினா 7. ஸோ 5/7 தான் வீச்சு கேளு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். சம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். 9 விவரங்களின் சராசரி 24 எனில் அவ்விவரங்களின் கூட்டுத்தொகை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சராசரி கொடுத்துருக்காங்க. இப்போ சராசரிக்கான ஃபார்முலா என்னது? சராசரி ஈக்குவல் டு விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்? ஆவரேஜ் சராசரி கொடுத்துட்டோம் 24. அடுத்தது 9 விவரங்கள், அப்போ விவரங்களுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்? கூட்டுத்தொகை. ஸோ அப்போ இதுதான் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ எடுத்துகிட்டு போனால் இது வகுத்தல்ல இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்தால் பெருக்கலாக மாறிடும். அப்போ 24ஐயும் 9ஐயும் பெருக்குனா 216. இதுதான் கூட்டுத்தொகை. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு கணக்கு கொடுத்து அவன் எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு, கீழ்காணும் தரவுகளுக்கு கூட்டு சராசரியிலிருந்து விளக்கங்களின் கூட்டுத்தொகை காண்க. விளக்கங்களின் கூட்டுத்தொகை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 21, 30, 22, 16, 24, 28, 18, 17. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு சராசரி. கூட்டு சராசரிக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கூட்டினா பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம் அப்படின்னா 176 வருது. மொத்தம் எத்தனை எண் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 எண் இருக்குது. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் 4 8 8 16, மீதி 1, அதே 8 16. அப்போ இதனுடைய சராசரி கண்டுபிடிச்சிட்டோம் 22. ஸோ இப்போ விளக்கங்களின் கூட்டுத்தொகை, விளக்கங்களின் கூட்டுத்தொகை ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலுமே அதுக்கான விளக்கங்களுடைய கூட்டுத்தொகை என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 21 இருக்கா, நம்ம என்ன சராசரி கண்டுபிடிச்சோம்? 22. மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூட்டுத்தொகைனா கூட்டிக்கணும். 30 மைனஸ் சராசரி கூட்டல் 22 மைனஸ் 22, 16 மைனஸ் 22, 24 மைனஸ் 22, 28 மைனஸ் 22, 18 மைனஸ் 22, 17 மைனஸ் 22. ஸோ இதில் பாருங்கள், 21ல் 22 போயிடுச்சுன்னா -1. அடுத்தது 8, அடுத்து 0, -6 கூட்டல் 2, 28ல் 22 போயிடுச்சுன்னா என்ன வருதுங்க? 6. அடுத்து 18ல் 2 போயிடுச்சுன்னா -4, அடுத்தது -5. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க. 8 10 16, மைனஸ் எல்லாம் கூட்டினா -1 -7 11 16 -16. அப்போ என்ன வருது? 0. ஸோ எப்போவுமே விளக்கங்களுடைய கூட்டுத்தொகை என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சம் போட்டு காமிச்சேன்.
ஸோ இப்போ வந்து ஒரு சராசரி கொடுத்து இதனுடைய விளக்கங்களுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கான ஆன்சர் என்னது? 0. ஓகேங்களா? அடுத்த கணக்கு, அதாவது தரவுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எண்களுடைய முகடு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்டரா, அதாவது எண்கள் மாறி மாறி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரிசையாக நம்ம எழுதிக்கணும். ஒன்று ஏறு வரிசையில் எழுதணும், இல்லை இறங்கு வரிசையில் எழுதிக்கணும். ஓகேங்களா? டிசெண்டிங் இல்லைன்னா அசெண்டிங்கில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? முகடு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3,3, இங்கே ஒரு 3, அடுத்தது என்ன நம்பர் இருக்குது? 1 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4,4, 5, 5, 5, 5, 7, 7, 9, 10, 10, 10, 12, 12, 16, 20. ஸோ இப்படி தான் இருக்கு. இந்த நம்பரை நான் ஏறு வரிசைப்படுத்தி எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது இதில் எது ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். இது வருது, 4 வருது, 5 வருது, 7 வருது, 10 வருது. ஸோ இதில் எது அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. இதுதான் 4 தடவை வந்திருக்கு. ஸோ அப்போ இதற்கான முகடு எது? 5. புரியுதுங்களா? முகடு ஈஸியாக புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது, இப்போ ஒரு தரவில் சராசரி கொடுத்துட்டாங்க, முகடு கொடுத்துட்டாங்க. இதனுடைய இடைநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டினுமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66, 60. அப்போ இடைநிலை கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சராசரி முறையே அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ சராசரி 66. முகடு அப்படின்னா 60. என்ன கேட்குறாங்க? இடைநிலை. ஸோ இதற்கான ஃபார்முலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை அளவு கூட்டல் மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. இது காமனான ஃபார்முலா. முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை அளவு மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? முகடு 60 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? இடைநிலை. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 2. சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 66. இப்போ 2ஐயும் 66ஐயும் பெருக்குனா 132. ஸோ இது நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 60. ஸோ இது மைனஸில் இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 192. ஸோ நமக்கு என்ன தேவை? இடைநிலை தான் தேவை. அதோட என்ன நம்பர் இருக்குது? 3 பெருக்கல்ல இருக்குது. அப்போ வகுத்தலாக மாறிடும். ஸோ அப்போ 1 3 4 12 5 5 6 18 மீதி 1 12 4 12. அப்போ இதற்கான இடைநிலை அளவு என்ன வரும்? 64. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க டெட்டில். ஸோ அதனால் இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சு, எது கொடுத்தாலும் இப்போ சராசரி கொடுத்தாலும் இந்த 2 கொடுத்துருக்கக்கூடிய க்ளூவை வந்து உள்ளே வந்து எழுதி அதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது சராசரி, பழைய சராசரி, புதிய சராசரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய சராசரி, புதிய சராசரி. ஸோ இப்போ பேசிக்காக நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா சராசரி 45. இது பழைய சராசரி எவ்வளோ கொடுத்துட்டான்? 45. இதோட 4 கூட்டினா ஒவ்வொரு தரவுடனும் இப்போ வந்து பாருங்கள்,
1 2 3 4 இந்த மாதிரி 4 தரவு கொடுத்துட்டாங்க. இதோட 4 கூட்டுறோம், இதோட 4 கூட்டுறோம், இதோட 4 கூட்டுறோம், இதோட 4 கூட்டுறோம். கூட்டினா அதனுடைய புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 1ஓட 4 கூட்டி 5, 2ஓட 4 கூட்டினா 6, 4 3 7, 4 4 16. ஸோ இப்போ இதை கூட்டி இதை 4ஆல் வகுத்தா நமக்கு புதிய சராசரி கிடைக்கும். ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சராசரியோடைய 4 எல்லா தரவுடனும் 4 கூட்டுறோம் அப்படின்னா அதனுடைய புதிய சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன சராசரி கொடுத்துருக்காங்களோ அதோட 4 கூட்டினா என்ன வருமோ அதுதான் புதிய சராசரி. சப்போஸ் 4ஐ கழித்தால், ஒவ்வொரு தரவுடனும் 4ஐ கழித்தால் அப்படின்னா என்ன சராசரி கொடுத்துருக்காங்களோ அதில் 4 கழிச்சுக்கணும். அப்போ அதுதான் புதிய சராசரி. நல்லா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சராசரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட 4 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னா புதிய சராசரி கிடைக்கும். சப்போஸ் மைனஸ் பண்ணணும்னா சராசரியிலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி பெருக்கிறோம் அப்படின்னா 4ஆல் ஒவ்வொரு தரவையும் பெருக்குனா புதிய சராசரி என்ன கிடைக்கும்னா, இப்போ இங்கே 45 இருக்கா, ஸோ 45ஓட 4 பெருக்கிக்கணும். 5 20, மீதி 2, 4 16. ஸோ இதனுடைய சராசரி என்னதுங்க? புதிய சராசரி 180. சப்போஸ் 4ஆல் வகுக்கிறோம், ஒவ்வொரு தரவையும் 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? 45ஐ 4ஆல் வகுக்கிறோம். ஒரு நாள் 4, சரிங்களா? ஒரு நாள் 4, மீதி 1, 10, ஈர்நாள் 8, மீதி 2, 5 20. ஸோ இதனுடைய புதிய சராசரி என்னது? 11.5. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு தரவுடனும் நாங்கள் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி என்னன்னு கேட்டால் சராசரியோட 4 கூட்டிக்கணும். ஒவ்வொரு தரவுடனும் 4ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய சராசரினா 4 கழிச்சிடணும். அதே மாதிரி பெருக்கணும்னா அந்த சராசரியோட பெருக்கிக்கணும், வகுக்கணும்னா சராசரியில் வகுத்துக்கணும். ஸோ இந்த சம்மில் இருந்துமே கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சில சம்ஸ் இது வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சராசரி பார்த்தோம். எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் வகுக்கணும். அடுத்து இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையாக இருந்தால் நடுவில் இருக்க நம்பரை எடுத்து எழுதிடணும். அதே இரட்டைப்படை எண்கள் அப்படியே இருக்குன்னா என்ன பண்ண, நடுவில் இருக்க 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுத்துடணும். இடைநிலை முடிச்சிட்டோம். முகடுனா எது அதிக எண்ணிக்கையில் வருதோ அதுதான் முகடு. அடுத்தது சராசரி முகடு கொடுத்துட்டு இடைநிலை கேட்குறாங்கன்னா அதற்கான ஃபார்முலா என்னது? முகடு ஈக்குவல் டு 3 × இடைநிலை அளவு மைனஸ் 2 × சராசரி. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது விளக்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு கேட்டால் 0. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். எது எதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.